ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2022 ஒரு ஹிந்தி ஹாரர் காமெடி படமாக வெளியான பேடியா. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத ஸ்ட்ரெயிட்டுக்காக போய் பார்த்தலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் பாஸ்கர். இவர் படத்துடைய ஆரம்பத்திலேயே இருக்கிற வீடுகள்லாம் அடமானம் வச்சு கடைசியாக எப்படியோ ஒரு ரோடு போடக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட், அதை கடைசியாக வாங்குறாப்புல. அது எங்கே அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷில் காட்டை அழிச்சிட்டு அதுக்கு நடுவில் ரோடை போடணும். அந்த ப்ராஜெக்டை நம்ம ஆள் வாங்குறாரு. இவர் வாங்குகிற இடத்துலையே, சார் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு தெரியும் எல்லாத்தையும் எப்படி டீல் பண்ணணும்னு, நானே இருக்கிறதெல்லாம் அடமானம் வச்சுட்டு வந்திருக்கேன், எப்படியா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி கடைசியாக இவருடைய கசினான ஜனா எல்லாரும் சேர்ந்து அங்கே போகிறாங்க. எங்கே? அருணாச்சல் பிரதேஷுக்கு. இப்போ ஒரு மக்கள் எல்லாமே ஒரு சின்ன டவுன் மாதிரி இருக்குது. அது வெறும் காடு சார்ந்த ஒரு ஏரியா. அந்த இடத்துல காட்டை அழிச்சிட்டு தான் இவங்க ரோட்டை போடணும். அப்போ இந்த ஊர் பெரியவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அந்த ஊரில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் பெரியவங்ககிட்ட பேசிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகன், சார் இந்த காடை அழிச்சிட்டு அப்படிங்கிறாப்புல எல்லாம் டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னது காடை அழிச்சிட்டா சார், அந்த அருவா எடுங்க அப்படின்னு உண்மையாகவே அருவாலாம் தூக்கிடுறாங்கப்பா. இதில் நம்மளால பீதி ஆகி போடுறாப்புல. என்னங்க என்ன சொன்னாலும் இந்த பெருசுகள்லாம் புரிஞ்சிக்க மாட்டேங்குதுங்க, இப்போ எப்படி தான் ரோடு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது கதாநாயகனுக்கு. அப்போ இவர் என்ன சொல்கிறாப்புல, அதாவது யாரை வச்சு இந்த மீட்டிங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி மூவ் பண்ணாரோ அந்த ஆளுக்கிட்ட நம்ம கதாநாயகன் சொல்கிறாரு, நான் என்ன சொல்கிறேன், இது பெரியவங்களாம் வச்சு வேலைக்கு ஆகாது, இன்றைக்கி இருக்கக்கூடிய யூத்து அந்த பசங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடுங்க, இவங்க வீட்டில் எல்லோரும் வீட்டில் ஒரு யங்ஸ்டர் இருப்பாங்களே எல்லாத்தையும் கூப்பிட்டு விடுங்க, அவங்கள வேறு விதமாக டீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு கடைசி அந்த சின்ன பசங்களோட உட்காந்து, சின்ன பசங்கன்னா எல்லாம் டீனேஜ் பசங்க மாதிரி இல்லை, ஒரு வாலிப பசங்க மாதிரி, அந்த பசங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு, தம்பி இங்கே பாரு, உங்களுக்கு வைல்டு லைஃப் வேணுமா வைஃபை வேணுமா, என்ன சார் இது புரியுதுல எது வேணும்னு, அது தெரியாமல் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பன் தாத்தாலாம் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு, கொஞ்சம் பேசி சரி பண்ணுங்கப்பா, உங்களுக்காகத்தான் ரோடை போடுறோம், அதுக்கப்புறம் இங்கே சினிமா மால் வந்துடும், நம்ம ஷாப்பிங் மால் வந்துடும், எல்லாமே வந்துடும், வேறு லெவலில் போயிடும் இந்த ஏரியாவே, சும்மா காட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி கடைசியாக ஒர்க் அவுட் பண்ணுறாப்புல ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு வேலையை. இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் நம்ம கதாநாயகனும் அவருடைய கசினும் சேர்ந்து நைட்டு போகிறோம் அப்படின்னு காரை ஓட்டிகிட்டு போக ஒரு இடத்துல நின்று கதாநாயகன் பண்ணுற ஒரு சம்பவத்தில் திடீர்னு ஒரு ஓனாயி இவரை துரத்த ஆரம்பிச்சிருது. இவர் காப்பாற்றுங்கன்னு குய்யோ முறியோன்னு கத்திக்கிட்டு காட்டுக்குள்ளே ஓடுறாப்புல. ஓடுனா ஒரு இடத்துல அந்த ஓனாய் கிட்டத்தட்ட கார்னர் பண்ணி இவரை பிடிச்சிருது. ஆனால் நம்மளால் மரத்தில் ஏறி தொங்க அந்த ஓனாயி பின்னாடி கடிச்சு வச்சிருது ஹெவியாக. இவர் மரத்தை பிடிச்சி தொங்குறாப்புல, ஓனாயி இவரை பிடிச்சிட்டு தொங்குது கடிச்ச முடியமாக. கடைசியாக ஒரு பேக்கில் ஒரு பாகத்தை எடுத்துகிட்டு போயிடுது கடைசியாக அந்த ஓனாய். இப்போ நேராக நம்ம அவருடைய கசின் இருக்கார் இல்லையா, அவர் அனிகா, அவங்க தான் படத்துடைய கதாநாயகி. அவங்க பேசிக்காக ஒரு வெட்டினரி டாக்டர். அவங்கக்கிட்ட அவசரமாக கதாநாயகனை தூக்கிட்டு வர்றாப்புல, எப்படியாவது நீங்கள் தான் மேடம் காப்பாற்றணும், உங்களுக்கு தான் மிருகங்களை பற்றி தெளிவாக தெரியும் அப்படின்னு கொண்டு வந்து போடுறாப்புல. போட்ட அந்தம்மா சொல்லுது, எல்லாம் சரிதான் சார், ஆனால் நாங்கள் அந்த டொமஸ்டிக் அனிமல்ஸை ஹேண்டில் பண்ணுறது தானே கற்றுக்கிட்டோம், என்ன திடீர்னு வைல்டு அனிமல்ஸ் கிடச்சிருச்சுங்கிறீங்க, இது எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்தம்மா சொல்ல போக, ஏதோ தெரிஞ்ச இன்ஜெக்ஷனை போட்டு விடுங்க மேடம் அப்படிங்கிறாப்புல அந்த அம்மா ஒரு இன்ஜெக்ஷனையும் போடுது. இன்ஜெக்ஷனை போட்டது தான் ஷேமம். அதில் இருந்து நம்ம கதாநாயகனுக்கு அவருடைய ஸ்மெல்லிங் பவர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுது. இங்கே இருந்து 100 அடி 200 அடிக்கு அந்த பக்கம் எவனாவது ரகசியமாக சீக்ரெட் பேசினா கூட அது இங்கே தெளிவாக அவர் காதில் விழுகுது. நமக்குள்ளே ஏதோ ஒரு ரசாயன மாற்றம் ஆரம்பிக்குதுரோய் அப்படின்னு கதாநாயகன் புரிஞ்சுக்கிற அந்த தருணத்தில் அதை விட ஷாக்கிங்காக நம்மளால் ஓனாயாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்காருங்கிறது தான் அவருக்கு தெரிய வருது லேட்டர் பாட்டில். அப்புறம் என்னத்தை சொல்ல, இதுக்கப்புறம் இந்த கதையில் நம்ம எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அமர் கௌஷிக் அவர் தான் படத்துடைய இயக்குனர். யாருங்க இந்த அமர் கௌஷிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2018 ஸ்திரீ அப்படின்னு சொல்லி ஒரு படம் வெளியாச்சு. இதே மாதிரி ஒரு ஹாரர் காமெடி படம் தான், அதுவும் சூப்பரான செம ஜாலியான ஒரு படம், செமையாக என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு படம் அது. அந்த படத்துடைய இயக்குனர் தான் இந்த படத்துடைய இயக்குனரும். இன்னும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, தினேஷ் விஜன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தினேஷ் விஜன் காமெடி ஹாரர் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லியே நம்ம எல்சியூ மாதிரி அவங்க ஒரு யூனிவர்ஸ் வச்சுருக்காங்க. வெறும் ஹாரர் காமெடி படங்கள் மட்டும்தான் அதுக்குள்ளே வரும், எல்லாரும் ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படங்களாகவே எடுப்பாங்க அவங்க. அப்படி முதல்ல வெளியான படம் தான் அந்த ஸ்திரீ. அதில் அடுத்து 2வது ரூஹின்னு ஒரு படம் வந்துச்சு, இப்போ 3வதாக இந்த படம் வந்திருக்கு. ஸோ இதை நான் தெளிவாக உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்துடுறேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா,
ஆக்சுவலாக இது வந்து ஒரு இந்தியன் ஃபிலிம் தான், ஒரு ஹிந்தி படம் தான். இருந்தும் இந்த படத்துடைய கதைக்களத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு ஃபேண்டசி மாதிரி ஒரு விஷயங்களும் இருக்குது. அதாவது ஒரு மனுஷன் ஓனாயாக மாறுறான்னு ஒரு மேட்டர் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கதையில் சித்தரிக்கிறது வந்து பெருசு கிடையாது. ஆனால் அதை காட்சிகளாக கொண்டு வரும்போது நம்பகத்தன்மையாக கொண்டு வரணும். இந்த டீம் அதில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு தானே சொல்லுவேன். இந்த படம் இந்த ஓனாய் வரக்கூடிய காட்சிகள் எல்லாத்துலேயும் எங்கேயும் பெருசாக நம்ம குத்தங்கொண்டு அடிக்கல விஎஃப்எக்ஸு இல்லை சிஜி அப்படி இப்படின்னு சொல்ல எதுவும் பெருசாக வந்து பிசிறடிக்கவே கிடையாது. நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுனா கூட பல இடங்கள் அவ்வளவு ஸ்டன்னிங்காக இந்த டீம் அந்த காட்சிகள் எல்லாத்தையும் கன்சீவ் பண்ணியிருக்கு. குறிப்பாக அந்த படத்துடைய கிளைமேக்ஸ், இந்த ஓனாய்ங்கிற அந்த விஷயத்தை வச்சு இவங்க காமெடியாகவும் பல விஷயங்களை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. பயங்கர எமோஷனலாகவும் ஒரு சில சீக்வன்ஸை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே எக்ஸ்பெக்டேஷன்ஸை தெளிவாக நான் செட் பண்ணிடுறேன். இந்த படம் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு கூட பிடிக்கக்கூடிய ஒரு படம் தாங்க. நான் ஆகா ஓகோ அவுட்ஸ்டாண்டிங் படம்லாம் சொல்லலை, பட் டெஃபினட்டாக ஒரு டீசெண்டான வச்சு உங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு படம். ஸ்திரீ உங்களுக்கு பிடிச்சதா? ஸ்திரீ பிடிச்சது அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஒரு கதைக்களம் தான். என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு 12 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் இருக்காங்களா, போட்டு விடுங்க. செமையாக சிரித்து என்ஜாய் பண்ணுவாங்க. மனசை நெகிழ வைக்கக்கூடிய காட்சிகளும் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. நான் தெளிவாக சொல்லிடுறேன். இது போக இந்த படத்தில் 3 பேருடைய கதாபாத்திரம், நிறைய கதாபாத்திரங்கள் எல்லாருமே கொடுத்த நீட்டாக பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் 3 கதாபாத்திரங்கள், ஒன்று வருண் தவான், இன்னொன்று கிருத்தி ஷனோன், 3வது அபிஷேக் பானர்ஜி. இந்த 3 பேருடைய கதாபாத்திரங்கள் எழுதப்பட்ட விதமும் சரி, இதில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரி ஒரு மேட்டரும் இந்த கதைக்குள்ளே இருக்குது. டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸில் இது எல்லாத்தையும் அவங்க ஒர்க் அவுட் பண்ண விதம் இருக்கே செம்மையாக இருக்குது. இவங்க 3 பேருடைய பெர்ஃபார்மன்ஸும் அதுக்கு மிகப்பெரிய பலம். இந்த காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் பல இடங்களில் நம்ம விழுந்து சிரிக்கிறோம். அதுக்கான காரணம் நம்ம அபிஷேக் பானர்ஜியும் வருண் தவானும் பண்ணக்கூடிய ஒரு சில காட்சிகள் செமையாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். டெக்னிக்கல் சைட்லையும் சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், சிஜி விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், இந்த படத்துடைய சவுண்ட் டிசைனிங் ஆகட்டும், எல்லா டீமுமே இந்த கதைக்கு தேவையான விஷயங்களை ப்ராப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஒரு யூஏ சர்டிஃபைடு படம் தான். சின்ன குழந்தைங்களை உட்கார வைங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு சரியான படம் சிக்கியிருக்கு, என்ஜாய் பண்ணட்டும், போட்டு விடுங்க. அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு பெரிய ஸ்க்ரீனில் கொஞ்சம் போட்டு விடுங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க. இது எல்லாம் தாண்டி முக்கியமான தருணத்துக்கு இப்போ தான் நம்ம வர்றோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது நேயர்களே. நம்ம தமிழ் டப்பிங் ஃபேன்ஸுக்கு இதை விட என்ன வேணும்? டெஃபினட்டாக அவங்களுக்கு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான படம், டீசெண்டான வாட்ச் தான் இந்த படம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.